Hi friends, நான் உங்கள் கவிதா பாலுமுருகன் பாலகவி சேனலிலிருந்து இன்னைக்கு வந்து ரவை வைத்து மேங்கோ கேசரி எப்படி செய்யறது அப்படினா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நல்ல டேஸ்டா சுவையா இருக்கும், ஒரு டிஃபரண்டாவும் இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாம இத மாதிரி சீசன்ல கிடைக்கக்கூடிய பழங்கள் வைத்து நம்ம கேசரி செய்யும்போது கேசரி ரொம்ப மனமா டேஸ்டா வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபியாவும் இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யில் ஒரு 10 முந்திரி நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்வீட் செய்யும்போது அந்த ஸ்வீட் செய்யக்கூடிய பாத்திரத்திலே நம்ம ஆரம்பத்திலே முந்திரியை வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு பாத்திரம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. முந்திரி நான் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதே கடாயில் இதே நெய்யிலே நான் ஒரு 1/2 கப் அளவு ரவா வச்சுருக்கேன். இந்த ரவாவை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். எந்த அளவால் நான் ரவா எடுத்துக்கிட்டனோ அதே அளவாலே சர்க்கரை தண்ணி எல்லாமே நான் அளந்து எடுத்துக்கிறேன். ரவா கேசரிக்கு ரவாவை நெய்யில் வறுக்கும் போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இப்போ இதை வறுத்த ரவாவை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். ரவா நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். எந்த கப்பால் நான் ரவா அதே கப்பால் நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரவாவும் நான் சேர்த்துக்கிறேன். ரவா நான் எப்போதுமே வீட்டில் வச்சுருக்கும் போது வறுத்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் நான் ஏற்கனவே வறுத்து இருந்ததுனால இப்போவும் நான் வறுக்கவும் எனக்கு கொஞ்சம் நிறம் தெரியுது. இந்த ஸ்டேஜில் எந்த கப்பால் நான் ரவா எடுத்துக்கிட்டனோ அதே கப்பால் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சேர்க்கும் போது எப்போதும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டணும்னா கெட்டி இல்லாமல் ஈஸியாக ரவா கிண்டிட முடியும். மொத்தமாக சேர்த்து போட்டு கிண்டும் போது பிகினஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி விடுற மாதிரி இருக்கும். அதையுமே நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கெட்டிகள் எதுவும் இருக்காது. ஸ்வீட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியானது வந்து கேசரி தான். டக்குன்னு ரவா இருந்தால் போதும், சர்க்கரை நெய் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். சடார்னு நம்மளால் ஸ்வீட் ரெடி பண்ணிட முடியும். அதுவும் இதை மாதிரி ஃப்ரூட் வச்சு நம்ம செய்யும்போது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபினே சொல்லிக்கலாம். சர்க்கரை ரவாவோட நல்லா வெந்து கரைஞ்சி கிடைக்கட்டும். ரவா வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரை போடணும். அதுக்கு முன்னாடியே சர்க்கரை போட்டால் ரவா வேகாமல் போயிடும். அதனால் நம்ம விட்ட தண்ணியில் ரவாவை நல்லா வேக வச்சுக்கணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். இது ரொம்ப முக்கியமானது கேசரியில். அவ்வளோதான், நல்லா நமக்கு சர்க்கரையும் ரவாவும் ஒன்று சேர்ந்து வெந்து கிடச்சிருச்சு. நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மேங்கோ, சின்ன மேங்கோவாக இருந்தால் 1, பெருசாக இருந்தால் 1/4 பழம் எடுத்துக்கலாம். அந்த மேங்கோவை நான் இன்றைக்கி தோல் சீவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி மேங்கோவோட பியூரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த மேங்கோ பியூரி தான் இந்த கேசரியோட சேர்க்க. தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி நான் மிக்ஸியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம கலர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு மேங்கோவோட கலரே நமக்கு சூப்பராக பர்ஃபெக்டான இயற்கையான ஃப்ரூட்டோட கலர் நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மேங்கோ ஆட் பண்ணதுக்காக 1 நிமிடம் இந்த கேசரி அடுப்பில் இருந்தால் போதும். இப்போ ஸ்வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏலக்காய். ஏலக்காய் தூள் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெய்யில் வறுத்து எடுத்து முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது எல்லாமே ஃபினிஷிங் டச். சூப்பராக டேஸ்ட்டாக மேங்கோ கேசரி வீட்டில் அருமையாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்ல மணக்க சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் கேசரி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை எங்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.